நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் 16ஆம் ஆண்டு விழா 2026 ஏப்ரல் 28ஆம் நாள் சென்னை கிண்டியில் உள்ள IEMA எனப்படும் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் KVK அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. 10 ஆண்டு காலமாக புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து பணியாற்றி வரும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் சமூக பணித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மேத்யூ அருமை சிறப்புரை ஆற்றினார். அனைவருக்கும் மாலை வணக்கம். புதிய தலைமுறை அறக்கட்டளையினுடைய 16வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த அறக்கட்டளையுடன் கடந்த 10 ஆண்டுகளாக பயணித்துள்ளேன். நேரடியாக இல்லை என்றாலும் அவர்களோடு, அவர்களுக்காக, அவர்கள் எங்களுடைய துறைக்காக பல்வேறு தளங்களில் நாங்கள் பணியாற்றியிருக்கின்றோம். உலக சுகாதார நிலையம் இருக்கின்றது. அவங்க நலம் என்றால் ஒரு வரையறை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நலம் வரையறை என்னவென்றால், ஒரு தனிநபர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த டெஃபினிஷன் வரையறை. புதிய தலைமுறை அறக்கட்டளையானது பிசிக்கல் ஹெல்த், உடல் ரீதியான நலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பின்தங்கிய மக்களுக்காக, குறிப்பாக பின்தங்கிய மக்களுக்காக மருத்துவ முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொடர்பு எனக்கு எப்படி ஏற்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2016ஆம் ஆண்டு ஒரு நாள் ரமேஷ் கண்ணன் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், நான் அப்போது சமூக நல துறையில் கம்யூனிட்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் நான் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ அவர் புதிய தலைமுறை அறக்கட்டளையினுடைய புதிய ஸ்டாஃபாக இணைஞ்சிருக்காரு. அவர் என்னை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த தருணம் அப்படியாக எங்களுடைய தொடர்பு வளர்ந்தது. அந்த தொடர்பானது புதிய தலைமுறையினுடைய அறக்கட்டளையின் தொடர்பு எனக்கு மேம்பட்டது. அதன் மூலமாக இளமாறன் சார், விஜயகுமார் சார், சுரேஷ் கண்ணன் சார், இவங்களெல்லாம் ஒரு பழக்கம். இந்த பழக்கம் எல்லாமே நம்முடைய அறக்கட்டளையினுடைய வெங்கடகிரி சார் செயலாளர் அவர் தான். அவரோடு பல ஆண்டுகள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப நன்றி சார். இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக நலம் என்று சொன்னால் ஒரு பக்கம் மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க, சரிங்களா. ரெண்டாவது, மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சை பெற முடியாத மக்களுக்கு இப்போ சுபிக்ஷா கார்டு கொடுக்குறாங்க. சுபிக்ஷா கார்டு இல்லையா? ஸோ அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு சப்சிடி ரேட்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், இலவசமாகவும் பார்த்துக்கலாம். இதை எந்த நிறுவனமும் செய்யவில்லை. இவர்கள் மக்களை தேடி மக்களுக்காக, மக்களுடைய நலத்திற்காக இந்த கார்டை கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் அந்த மக்கள் SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு திட்டம். அடுத்த திட்டம் என்னவென்று பார்த்தால், வள்ளியம்மை கர்ப்பிணி பெண்கள் நலத்திட்டம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இரண்டும் சேர்ந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மூவலூர் ராமம்மை தான் அம்மாள். அந்த திட்டத்தின் மூலமாக கர்ப்பிணி பெண்கள் சுகாதார மையத்துக்கு சென்று முறைப்படி மருத்துவ சிகிச்சை பெற்றாங்கன்னா அவங்க இலவசமாக நம்ம என்ன பண்ணலாம், இலவசமாக டெலிவரி பார்த்துக்கலாம். அதுபோல் அந்த பெண்களுக்கு அரசாங்கம் 10,000 ரூபாய் இலவசமாக கொடுக்குறாங்க, சரிங்களா. தமிழகத்தில் எந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுமே கொடுக்கல. ஆனால் SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது இதுபோல் பெண்கள் அந்த கல்லூரிக்கு ரெகுலராக செக்கப் அங்கே டெலிவரி பார்த்துக்கிட்டாங்கனாக்கா சுகப்பிரசவம் நடக்கின்ற போது அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை இலவசமாக கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு நானும் களத்தில் அவர்களுடன் பயணித்திருக்கின்றேன். இதை இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நல்லா அருமையாக சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக எப்படி மக்களுக்காக அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சி பட்டறைகளை தமிழகம் முழுவதும் அவர்கள் நடத்தி கொண்டு வருகின்றார்கள்.
அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மூலமாக லோன் பெற்று தொழில் தொடங்குவதற்காகவும் அவர்கள் உதவி செய்து கொண்டு வருகின்றார்கள். அதையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் சமூக ரீதியாக என்று சொல்லுகின்ற போது நம்மால் முடியும் என்ற திட்டத்தை, அதுபோல திட்டங்களை வந்து பல தளங்களில் அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பணியானது 2018ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் ஃப்ளட் நடந்தது. புதிய தலைமுறை கட்டளை சார்பாக SRM எல்லாம் சேர்ந்து இங்கேருந்து ஒரு டீம் அனுப்புகிறாங்க. அந்த டீமில் நானும் ஒருத்தன். கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இங்கிருந்து மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு டீம் போகுது. அந்த டீமில் நானும் போகிறேன். மருத்துவ சிகிச்சை மட்டுமல்ல, மக்களுக்கு வந்து இந்த ட்ரை ரேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்காக வந்து நாங்கள் போயிருந்தோம். கோயம்புத்தூர் வழியாக வந்து கேரளா போயிருந்தோம். ஒரு 10 நாள் தங்கியிருந்து மருத்துவ சிகிச்சை முகாம்கள் நடத்தினோம். அதே சமயத்தில் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இலவச ட்ரை ரேஷன்ஸ் வந்து வழங்கினோம். இது ஒரு படம். அதுக்கப்புறம் நம்ம டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் அந்த பக்கம் வந்து 2016 21 தெரியல, 21 நினைக்கிறேன், புயல் நடந்தது. எந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மறிக்கவில்லை. நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்கள் வந்து 40 கோடி உடனடியாக அறிவிச்சார். அப்கோர்ஸ் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் பின்னாடி தான் அது செயல்பட்டாங்க. ஆனால் ஒரு தனிநபராக இந்த அறக்கட்டளையின் மூலமாக SRM நிறுவனத்தின் மூலமாக உடனடியாக பாதித்த உடனே மெடிக்கல் டீம் அனுப்பினார். அதே சமயத்தில் வந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா கூட எங்கே வந்து புயலோ மழையோ இல்லை ஏதாச்சும் பாதிப்பு இருந்தாலும் கூட அவர்கள் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு செய்து வருகின்றார்கள். இப்போ கோவிட் நடந்தது. கோவிடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதிய தலைமுறை டீமே வந்து நிறைய பின்தங்கிய மக்களுக்கு, பட்டினியால் தவிக்கின்ற மக்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு இந்த ட்ரை ரேஷன்ஸ் வந்து வழங்கி வந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. இன்னும் வந்து அவங்கள பற்றி நான் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு உள்ளபடியே சொன்னால் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நான் சமூக பணித்துறையில் வேலை செய்து வருகின்றேன். எங்களால் வந்து அதிகமான முறையில் வந்து களத்தில் ஈடுபட முடியவில்லை என்று சொன்னாலும் இவர்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். அவர்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய துறையிலும் கூட பிள்ளைகள் படித்த பின்பு எப்படி அவர்கள் தங்களுடைய ப்ரொஃபஷனல் கேரியரில் வந்து செட்டில் ஆகலாம் என்பதை குறித்து 1 டே ட்ரைனிங் எங்கள் துறைக்கு அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் நான் வந்து அதை நினைவு கூற விரும்புகிறேன். உள்ளபடியே சொன்னால் இது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த தருணங்களில் இந்த செயல்பாடுகளை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்வது, அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமைகிறேன். நன்றி. விருந்தினர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களின் மகிழ்ச்சியான உரையாடல்களுடன் விழா இனிதே நிறைவுற்றது. தனது 17ஆம் ஆண்டு பயணத்தின் தொடக்கத்திலேயே பல பெருநிறுவனங்களின் வாழ்த்துகளையும் ஆதரவையும் பெற்றிருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளை அடுத்த ஆண்டு விழாவில் மக்கள் சேவையில் பல மகத்தான சாதனைகளை பதிவு செய்யும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இத்தகு சீரிய முயற்சிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வருந்தலைமுறையினருக்காக இளைய தலைமுறையினரோடு இணைந்து புதிய தலைமுறை ஆற்றும் இப்பணியில் கைகோத்து பயணிக்கலாம். அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி. அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம். நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017. இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள், பகிருங்கள். பகிர்தலும் அறமே.